வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். ஃபைனலா தக்லைஃப் திரைப்படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஓவராலா ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒடிட்டா ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ரீம் சினிமா சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த தக்லைஃப் திரைப்படத்தோட கதையே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் vs கமல்ஹாசன் இப்படிதான் இருக்க போது. ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா அதை கன்வே பண்ணிட்டாங்க. எஸ்டிஆர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல அமரன் அப்படிங்கிற பேர்ல வராரு. கமல்ஹாசனுடைய பையனா பாத்தீங்கன்னா வராரு. கமல்ஹாசனோட பையன் தான், ஆனா வளர்ப்பு மகன். இப்படிதான் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல காமிக்கிறாங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவாரு, என் உயிரை காப்பாத்தினவன் நீ, இனிமே நீ என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கமல்ஹாசன் வந்துட்டு எஸ்டிஆர் காப்பாத்தி இருக்காரு. சோ அதுக்கப்புறமா கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கேர் பண்ணி பாத்துக்கிற மாதிரி தான் போக போகுது. அதுல இருந்து கமல்ஹாசனுடைய வளர்ப்பு பையனா எஸ்டிஆர் வராரு. அபிராமிகள் பாத்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு ஒய்ஃபா வராங்க. அந்த த்ரிஷாவோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெய்லர்ல ஒரு சின்ன போர்ஷனுக்கு மட்டும் தான் வந்துட்டு போறாங்க. அதுவும் கமல்ஹாசன் அவர்களுக்கு பேரா வர மாதிரி வராங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா த்ரிஷா வந்துட்டு ஒரு அண்டர் கவர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இருக்கணும். ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூட கமல்ஹாசன் கூட பேரா வர மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர்ல எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, இனிமே இங்க நான் தான் ரங்கராய சத்யவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த கேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூஸ்பம்ஸா இருந்துச்சு. கமல்ஹாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஏதோ சுச்சுவேஷன்ல ஜெயிலுக்கு போற சுச்சுவேஷன் வந்துருது. அவரு போகும்போது பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கிட்ட எல்லா இன்சார்ஜ் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அங்க இருக்கிற கேங்ஸ்டர் குரூப்புக்கே இனிமே எஸ்டிஆர் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாசர், ஜோ ஜார்ஜ் இவங்களுக்கு பிடிக்கல. நாசர், ஜோ ஜார்ஜ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதே குரூப்ல தான் இருக்காங்க. சோ எஸ்டிஆர் வந்துட்டு இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டது இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிக்கல. அதுக்காக ஒரு சில சதி வேலைகள்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறமா எஸ்டிஆர் வந்துட்டு ஒரு பிளான் ஒன்று பண்றாரு. எனவே இந்த கேங்ஸ்டர் குரூப்பை நம்மளே ஃபுல்லா இன்சார்ஜ் எடுத்து பாத்துக்கலாம். இனிமே ரங்கராய் சத்யவேல் கமல்ஹாசன் இங்க வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. அந்த கமல்ஹாசனால எப்படியாச்சும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் கமல்ஹாசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கதை எங்க போய் முடிஞ்சு அப்படிங்கிறதா இந்த தக்லைஃப் திரைப்படத்தோட கதையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசனால பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஃப் பியர்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் இந்த ஃபுல் பியர்ட் வச்ச மாதிரி கூட கேரக்டர் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ்டிஆரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கேங்ஸ்டர் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் திரைப்படத்துல போலீஸ் ரோல் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அவர் போலீஸா எங்கேயுமே காமிக்கல. இந்த ட்ரெய்லர்ல ஒரே ஒரு கட்லாம் மட்டும் எஸ்டிஆர் இருந்துட்டு போலீஸ் ஜீப்ல வர மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. ஆனா படத்துல போலீஸா தான் வராரா அப்படிங்கிறது தெரியல. ஃபுல்லாவே ஒரு கேங்ஸ்டர் இருக்கிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. என்னங்கிறது படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த ட்ரெய்லரையே ஃபர்ஸ்ட் கட்ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் அந்த சின்ன எஸ்டிஆரும் பேசுற மாதிரி ஒரு கட் ஒன்று வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதுல கமல்ஹாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கா இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டிஏஜிங் தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெய்லருடைய லாஸ்ட் கட்ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன், எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் பார்த்து நிறைய ஃபைட் பண்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ 2 மணி நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமல்ஹாசன் எஸ்டிஆர் ஸோ இது வந்து படத்துல எப்படி காமிக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லராகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி ட்ரெய்லராகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஃபாதர் மிஸ்டர் சன் அப்படிதான் இருக்க போகுது. ஸோ இதுக்குள்ள மணிரத்னமோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெய்லர்ல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பன் ட்ரெஸ்ஸான ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சு சூப்பராகவே எடிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரோட லாஸ்ட் கட்டில் கமல்ஹாசன் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் கத்துற மாதிரி சீன் ஒன்று வரும். ஸோ அந்த லாஸ்ட் கட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெய்லராகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஜூன் 5ஆம் தேதி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த தகவல் திரைப்பட ட்ரெய்லர் பற்றி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் மட்டும் சூப்பரான ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.